الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد. அளவற்றல்லாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவங்குகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் துஆ ஏந்துகின்றேன். அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து பணி அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தருள்வானாக. மற்றும் நாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களை இன்னும் அதிகமாக, இன்னும் உற்சாகமாக, ஆர்வத்துடன் இந்த ரமதானை வரவேற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதத்திற்கு மேல் சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இரவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் அருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் அல்லமனி அல் அஷ்ருல் அஹீர். திரு குர்ஆனுடைய கடைசி 3 ஜுசுகள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கடைசி ஜுஸில் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் இந்த கடைசி ஜுஸை முடிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் படித்த விஷயத்தை, இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துல் இன்ஷிகாக். இன்ஷிகாக் என்பது பிளந்து போவுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் இன்ஷிகாக்ல பொதுவாக வானங்களை பற்றியும் இந்த பூமியை பற்றியும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதுவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் 25 வசனங்கள் உள்ளன. அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இப்படி ஆரம்பிக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉ ஷக்கத். வானம் பிளந்து விடும்போது, தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த வானம் அடிபணியும் பொழுது, இன்னும் பூமி விரிக்கப்பட்டது. அது தன்னில் உள்ள விஷயத்தை வெளியாக்கி அது காலியாக விடும் பொழுது, பிறகு தனது இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த பூமி அடிபணியும் பொழுது என்று அல்லாஹு தஆலா வானம் மற்றும் பூமியை உடைய அவர்கள் செய்யக்கூடிய பணிவுகளையும் அவர்கள் கட்டளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு காண்பிக்கின்றான். இந்த சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 2வது ஆயத்தில் வஅதினத் லிரப்பிஹா வஹுக்கத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இரட்சகன் அவனுக்கு கட்டளையிட்டது, அதை அது பணிவுடன் கீழ்ப்படிந்தது. அப்போ இந்த ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்பதே, வானமுகளும் பூமியும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பரவலாக விசாலமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதனை விட பல மடங்கு நாம் ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு படைப்பினங்க இருக்கின்றது. அதற்கு பிறகும் அது அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்வதில் தன்னை பணிவாக ஆக்கிக் கொள்கின்றது. அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்வதில் அவர் விரும்பி வருகின்றது என்றால், மனிதன் மிகவும் சொற்பமான, மிகவும் பலவீனமான ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அவன் எவ்வளவு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு பணிய வேண்டும், அடிபணிய வேண்டும் என்று நமக்கு இது சிந்திக்க வைக்கின்றது. ஆக நான் எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்தை ஓதுவேனோ அப்பொழுது
நான் என்னுடைய ரப்புக்கு நான் அடிபணிந்திருக்க வேண்டும். இந்த வானங்களும் பூமியுமே அடிபணிகின்றதென்றால் அல்லாஹுடைய வார்த்தையை கேட்டவுடனே நான் அல்லாஹு தஆலா உடைய ஒரு படைப்பினாக இருக்கின்றேன். அல்லாஹு தஆலா நான் பலவீனமாக அல்லாஹு தஆலா என்னை படைத்தான் என்றால் இந்த பலவீனமான படைப்பினம் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும், அல்லாஹுடைய கட்டளையை பூர்த்தி செய்வதில் முன் வர வேண்டும் என்று நாம் படிப்பினை பெறலாம். இரண்டாவது, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இந்த உலகத்தில் அன்பு குறைகளே, இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் அது நமக்கு மறுமை நாளுடைய அந்த கியாம நாளுடைய தீர்ப்பை இலகுவாக ஆக்கிவிடும். இந்த உலகத்தில் நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்றோம், அதனால் சிரமங்கள் வரும், சிச்சரைகள் வரும், சோதனைகள் வரும். அதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் அதனுடைய பலன் நாம் எங்கு பெறுவோம்? மறுமை நாளில், அந்த தீர்ப்பு நாளில், கியாம நாளில். எங்கு மக்கள் அனைவரும் வியப்புடன் இருப்பார்களோ, அவர்களுடைய கண்கள் மிக முழுமையாக விரைத்த நிலையில் இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்முடைய கேள்வி கணக்கு இலகுவாக ஆகும். ஆக உலகத்தில் யார் உறுதியாக இருக்கின்றார்களோ மார்க்கத்தில், அவர்களுக்கு மறுமையில் இலகுவான கேள்வி பதில் நடக்கும். அல்லாஹு தஆலா இலகுவாக கணக்கிடுவான். இங்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹை புறக்கணித்து அல்லாஹுடைய கட்டளையை அவர்கள் நிராகரித்து இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும், எவ்வளவு அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும், இது அனைத்துமே இங்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வெளித்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் இருக்குமே தவிர உண்மையான ஒரு மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து மகிழ்ச்சி பெறுகின்றது என்றால் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. ஏனென்றால் இது ஒரு அற்பமான மற்றும் சொற்பமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனிதன் உணரக்கூடிய வெளித்தோட்டத்தில். ஆனால் இதற்கு பிறகு நிரந்தரமான ஒரு கவலையும் நிரந்தரமான ஒரு சோக நாட்களும் அவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த கவலையும் அந்த இழிவும் அந்த சோகமும் அவனை விட்டு விலகாது. ஆக எப்பொழுதுமே இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு அவர்கள் ஆடம்பரமாக நல்ல வசதிகளாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தாலும் சரி, நாம் அவர்கள் இதை வரக்கூடிய நாட்கள் அறியாமையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உணர்ந்து நாம் நம்முடைய மறுமைக்காக நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன துன்யா சிஜ்னுல் லில் முஃமின் வ ஜன்னத்துல் லில் காஃபிர். நிச்சயமாக துனியா என்பது, இந்த உலகம் என்பது எவ்வளவு இங்கு அலங்கரிக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் சரி, ஒரு முஃமினுக்கு, ஈமான் கொண்டவனுக்கு ஒரு சிறைச்சாலை போலதான் இருக்கும். அதே போல ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகத்தில் எவ்வளவு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இது அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் தான். முடிஞ்சது. இதுதான், இந்த அற்பமான உலகம் தான் அவனுக்கு சொர்க்கம். அதற்கு பிறகு அவனுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடையாது, நரகம்தான் அவன் புகச் செய்வான். ஆக இந்த விஷயத்தை உணர்ந்து நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு இங்கு உபதேசம் சொல்லப்படுகின்ற சூரா. கடைசியாக சூரத் பொதுவாக குர்ஆனில் சஜ்தா வரும் பொழுது, சஜ்தாவுடைய ஆயத்துக்கள் வரும் பொழுது, குஃபார்களும் அல்லாஹை நிராகரித்தவர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய மாட்டார்கள். பெருமைக்காகவும் ஆணவத்தை கொண்டு அல்லாஹுடைய பகைமைக்காகவும் அவர்கள் சுஜூது செய்ய மாட்டார்கள். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை, எப்பொழுதெல்லாம் குர்ஆனில் சஜ்தாவுடைய ஆயத்து நாம கடப்போமோ அங்கு நாம் சஜ்தா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குஃபார்களுடன் மற்றும் அல்லாஹை நிராகரித்தவர்களுடைய வழிமுறையில் இருந்து நாம தவிர்த்து இருக்க வேண்டும். நாம் ஆக சஜ்தாவுடைய ஆயத்துகள் வரும் பொழுது நாம் சஜ்தா செய்ய வேண்டும். அதனால்தான் 20 மற்றும் 21வது ஆயத்தில் சஜ்தாவுடைய ஆயத்து வருகின்ற ஃபமா லஹும் லா யுமினூன், என்ன ஆகிவிட்டது, அவர்கள் ஈமான் கொள்வதில்லையே. வைதா குரியா அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், அவர்கள் முன்னால் குர்ஆன் ஓதப்படும் பொழுது அவர்கள் சஜ்தா செய்வதில்லை. ஆக நாம் குர்ஆனை ஓதும் பொழுது, சஜ்தாவுடைய ஆயத்து வரும் பொழுது நாம் நம்மை பணிவுடன் அல்லாஹ் முன்னால் சஜ்தா செய்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஏன்னா சஜ்தாவுடைய துவாக்களில் பார்க்கும் பொழுது, சஜ்தாவுடைய துவாக்கள் அனைத்தையும் நாம் நம்முடைய
அல்லாஹு தஆலா நம்மை படைத்த நிலைமை, நமக்கு என்னென்ன கொடுத்தானோ அது அனைத்துமே முன்வைத்து அல்லாஹு தஆலாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைத்த ரப்பு சுப்ஹானல்லாஹ் சிறந்த முறையில் அவன் படைத்தான் என்று நாம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். ஆக சஜிதாவுடைய ஆயத்து வரும் பொழுது சஜிதாவுடைய துஆக்களை கோரி சஜிதா செய்ய வேண்டும். குஃபார்கள் மற்றும் அல்லாஹ் நிராகரிப்பவர்களுடைய வழிமுறையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக சூரத்துல் புரூஜ். சூரத்துல் புரூஜ் என்பது கிரகணங்களுக்கு சொல்லப்படும். புரூஜ் என்பது கிரகணங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த சூரா 85வது சூறாவாக இருக்கின்றது. மக்காவில் இறக்கப்பட்டது. இதில் 22 வசனங்கள் உள்ளன. அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜை ஆரம்பிக்கும் பொழுது வானங்கள் மீதும் பிறகு கிரகணங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். கிரகணங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, இன்னும் வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நாள் மீது சத்தியமாக, மேலும் சாட்சிகள் மீது சத்தியமாக, சாட்சி சொல்லப்படுவது மீதும் சத்தியமாக என்று கூறிவிட்டு நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டனர், அவர்கள் மறுமை முஃமின்களை அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டு அவர்கள் ரசித்தார்கள் என்ற அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஆக இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை முதல் விஷயம், இந்த மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மார்க்கத்தை பகைவர்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காகவும் அல்லது முஸ்லிம்களை இந்த மார்க்கத்திலிருந்து தடுப்பதற்காகவும் விலக்கி வைப்பதற்காகவும் அவர்கள் என்னென்ன காரணங்களை அவர்கள் கையாள வேண்டுமோ அவர்கள் கையாளுவார்கள். எதுவரை என்றால் சுப்ஹானல்லாஹ் நெருப்பு குண்டங்களில் அவர்கள் போட வேண்டும் என்றாலும் அவர்கள் அதற்கும் தயாராக இருப்பார்கள் என்று இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அவர்கள் எப்பொழுதுமே முஸ்லிம்களை தன்னுடைய தீனில் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். என்ன விரும்புவார்கள்? நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்ன? முஸ்லிம்களும் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும். இதுதான் அவர்கள் விரும்புவார்கள். ஆக இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன சூழ்ச்சியை செய்தாலும் என்ன நிலை இருந்தாலும் சரி, நாம் இந்த ஈமானில் மற்றும் இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் அந்த நெருப்பு குண்டங்களுடைய சம்பவத்தை நாம அறிவோம். அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய சம்பவங்களை. சுப்ஹானல்லாஹ், அதில் குழந்தை, பச்சை குழந்தை சுப்ஹானல்லாஹ் தௌஹீதை பாதுகாத்த வண்ணமாகவும் தன்னுடைய தாய்க்கு உபதேசம் செய்கின்றது. தாயே, நீ பயப்படாதே, அஞ்சாதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம், நீ அஞ்சாத, நீ நெருப்பு குண்டத்தில் நீ விழுந்து விடு என்று அவன் இந்த குழந்தை கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஆக எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மார்க்கத்தையும் ஈமானை விடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய எந்த விஷயம் பறிபோனாலும் ஈமானுடன் நிலையில் நாம அல்லாஹை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு முசீபத் இருக்கட்டும், இந்த இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்கட்டும், ஆனால் கடைசி வெற்றி யாருக்கு என்றால், மகத்தான வெற்றி யாருக்கு? இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான். இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உண்மையான வெற்றி இருக்கின்றது. அவர்கள்தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ இன் கல்ல நாசிர் வல் முஈன், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சொற்பமானவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமான அளவு இருந்தாலும் சரி, உண்மையாக சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஆகையால் தான் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் என இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கின்றான். அந்த ஹதீஸில் வருகின்றது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதில் இந்த கூட்டத்தை யார் வீழ்த்த விரும்பினாலும், அதை அழிக்க வேண்டும் விரும்பினாலும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆக எப்பொழுதுமே ஹக்கிலும் சத்தியத்திலும் நாம நிலையாக இருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக நாம் அதே நிலையில் மரணிப்போம் என்று கேரண்டி நமக்கு கிடையாது. ஆக அதற்காக அதிகமாக அல்லாஹ்விடம் இந்த மார்க்கத்தில் நிலையாக வைப்பாயாக என்று நாம அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்வி அலா தாஅத்திக் என்று அதிகமாக துஆக்களை நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது மற்றும் கடைசியாக இந்த சூறாவில் பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த
இந்த சூராவில் சூரத்துல் புரூஜில் முந்திய சமுதாயத்துடைய சம்பவங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். குறிப்பாக இந்த நெருப்பு குண்டங்களுடையவர்களது சம்பத்தை பற்றி குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகின்றான். ஏனென்றால் ஒவ்வொரு சமுதாயத்துடைய நிலைமையும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரிவிக்கப்படுவது இதற்காக, நாம் அதிலிருந்து உபதேசமும் நசீஹாவை பெறுவதற்காக தான். ஆக இங்கு நாம் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை நாம் உறுதியாக இருப்பதற்கு இதில் இந்த சம்பவங்களை படிப்பினையாக பெற்று நாம் அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை இந்த உலக இன்மை நம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையும் மற்றும் அவருடைய பிடிப்பு மிகவும் கடுமையான ஒரு பிடிப்பாக இருக்கின்றது. ஆக அந்த பிடிப்பை மற்றும் தண்டனையிலிருந்து அஞ்சிக் கொண்டு இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் நாம முந்திய சமுதாயத்துடைய வாழ்க்கையுடைய படிப்பினை பெறலாம். அதற்கு பிறகு சூரத்து தாரிக். சூரத்து தாரிக் 86வது சூறாவாக இருக்கின்றது, மக்கி சூறாவாக இருக்கின்றது. 17 ஆயத்துக்கள் இருக்கின்றன. தாரிக் என்பது அது விடிவெள்ளிக்கு என்று சொல்லப்படும் அல்லது ஒரு நட்சத்திரம் சொல்லப்படுகின்றது. இந்த சூரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்து தாரிக்கை வானங்கள் மீதும் தாரிக் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் மீதும் சத்தியம் செய்கின்றான். வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் மீதும் சத்தியமாக. தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது இலங்கும் ஒரு நட்சத்திரம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவல் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த சூறாவை கூறுகின்றான். ஆக இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா மறுமையை பற்றியும் மனிதனுடைய நிலைமையை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மனிதன் அவனுடைய உடலை பார்க்கட்டும், அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக் கொள்ளட்டும், தன்னுடைய உருவத்தை பார்த்துக் கொள்ளட்டும், அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான். அவனுடைய ஃபல்யன்துருல் இன்சான மிம்மா ஹலக், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனித்துக் கொள்ளட்டும். மமதுடனும் அவன் பெருமையுடனும் ஆணவத்துடனும் இருக்கின்றானே, அவன் சிறிய சிறிய விஷயத்திற்கு உறவுகளை துண்டித்துக் கொள்கின்றானே, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றானே, அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்று சற்று நினைத்துக் கொள்ளட்டும். உதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரால் தான் அவன் படைக்கப்பட்டான். அப்போ அவனுடைய அசல் என்பதை ஒரு சின்ன ஒரு துளி நீர் தான். அப்போ இந்த துளி நீரை பார்த்து அவன் அறிந்து கொள்ளட்டும், மனிதன் என்பவன் ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அதை படைத்தான். ஆக அதிகமாக பெருமை கொள்வதும் ஆணவம் கொள்வது என்பது அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைக்கு மாறாக இருக்கின்றது. இந்த சூரா நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, முதல் அல்லாஹு தஆலா நம்மை முதலில் படைக்கும் பொழுது எப்படி நாம் இருந்தோம் என்ற விஷயத்தை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் படைக்கப்பட்ட அந்த இந்திர துளியிலிருந்து படைக்கப்பட்டோம் என்று மனிதன் சிந்திக்கும் பொழுது, நான் இந்திர துளியிலிருந்து படைக்கப்பட்டேன் என்று நான் சிந்திக்கும் பொழுது, என்னிடம் அல்லாஹ்வுக்கு என்று பணிவுதான் வரும். ஏனென்றால் நான் ஒரு அற்பமான ஒரு இந்திர துளியால் அல்லாஹு தஆலா என்னை படைத்தான். நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சிறிய ஒரு தண்ணீர் துளியை போலதான். அந்த தண்ணீர் துளிக்கு உயிரோட்டமோ அல்லது எந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா என்னை பதப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி என்னை படைத்தானே, அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை அறிந்து அவனுக்கு பணிவான நிலையில் நமக்கு ஏற்படும். ஆகையால் தான் நம்முடைய முதல் நிலையை நாம் எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த சின்ன ஒரு இந்திர துளியினால், சின்ன தண்ணீர் துணியினால் அல்லாஹு தஆலா என்னை படைத்தானே, மறுமை நாளில் நான் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு என்னை மறுமை நாளில் திருப்ப எழுப்பப்படுவது என்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமமான விஷயம் கிடையாது. அவனுக்கு இலகுவானதுதான் அனைத்துமே. ஆக எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்பவும் என்னை எழுப்புவான் மறுமை நாளில், அவனுக்கு இது சிரமமான விஷயம் கிடையாது. ஆக எழுப்பி அந்த நாளில் அல்லாஹு தஆலா எனக்கு கேள்வி கேட்பான். அந்த விஷயத்தை நாம உணர்ந்து நம்முடைய நிலையை நாம
அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது தன்னுடைய நிலையை அறிந்து கொள்வானோ அவனுக்கு பணிவு என்ற அந்த பக்குவம் அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். இரண்டாவது, என்னுடைய நியத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் நம்முடைய நியத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் அலசி ஆராய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இது என்ன அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேனா, செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இது அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேனா என்று நாம் உணர வேண்டும். நம்முடைய நியத்தை நாம் அலசி ஆராய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்றேனா அல்லது அல்லாஹுடைய திருமுகத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹுக்காக நான் செய்கின்றேனா என்று ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய நிய்யாவை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நிய்யா என்பது மிக மோசமான ஒரு நிலைமை. அது நிமிடத்திற்கு நிமிடம் அல்லது ஒரு நொடிக்கு நொடி அது மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சுப்ஹானல்லாஹ் கபத்து நஃப்ஸி 40 சன ஹத்தா இஸ்தகாமத், ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒருவர் என்னுடைய நஃப்ஸை நான் 40 வருடம் பக்குவப்படுத்தினேன், அதை பதப்படுத்தினேன், அதை சரி செய்வதற்காக முயற்சி செய்தேன். ஹத்தா இஸ்தகாமத், 40 வருடத்திற்கு பிறகு அது நிலையானது. நான் ஒரு தரப்பில் அதை சீர்படுத்தும் பொழுது இன்னொரு முகத்தில் வந்து விடுகின்றது. ஆக இந்த நஃப்ஸையும் இந்த நியத்தையும் நாம எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், மகஸ்துதிக்காகவோ மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ பதவி பெறுவதற்காகவோ உலக இன்மையை பெறுவதற்காகவோ கிடையாது. ஆறாக அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக நான் செய்கின்றேன் என்று இஹ்லாஸ் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் அதே போல என்னுடைய இந்த சூரா நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், என்னுடைய மறைவான விஷயம் வெளிப்படுவதற்கு முன்னால், ஏனென்றால் மறுமையில் நாம் செய்த அனைத்து, இந்த உலகத்தில் செய்த அனைத்து விஷயமும் வெளிப்படுத்தப்படும், அது முழுமையாக பகிரங்கப்படுத்தப்படும். அந்த நாள் என்னுடைய குறைகள், நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த தவறுகளை வெளிப்படுவதற்கு முன்னாலே என்னை நான் சீர்படுத்திக் கொண்டு, என்னுடைய நீயத்தை நான் சீர்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக நாம் உறுதி கொள்ள வேண்டும், என்னுடைய நீயத்துடைய நிலைமையை மறுமை நாளில் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நான் சீர்படுத்திக் கொள்வேன். எந்த நாளில் சுப்ஹானல்லாஹ் மறைவான விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கு கேட்பான், அதற்குரிய பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அங்கு தேர்வு நிலை ஏற்படும். ஆக அந்த நாளை நாம் அஞ்சிக் கொண்டு, அந்த நாளில் நம்முடைய மறைவான விஷயங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த நாளை நாம் அஞ்சிக் கொண்டு, இந்த உலகத்திலே அந்த மறைவான விஷயத்தை நாம் பாவ மன்னிப்பு தேடி அதற்கு நாம் அல்லாஹு தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போல மூன்றாவது, எந்த நிலையில இருக்கட்டும், இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா என்று சூரத்துல் தாரிக்குடைய 15 மற்றும் 17 இருந்து 17 ஆயத்து வரை, 15 இருந்து 17 ஆயத்து வரை சொல்லப்பட்ட, நிச்சயமாக அவர்கள் உமருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள், நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறோம். எனவே காஃபிர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக, சொற்பமான அவகாசம் அளிப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன நிலை இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை, இந்த தீனை அவன் உதவி செய்தே தீருவான், இதை நிலைநாட்டியே தீருவான். ஆக அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா அவன் உயர்த்தே தீருவான், இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆக குஃபார்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளும், அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய சங்கிகளும் மற்றும் அல்லாஹுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை கொண்டு நாம அஞ்சிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹும் அதற்கு எதிராக சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றான், அவனும் அவனுடைய ஆற்றலை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கின்றான், அந்த அவகாசத்தை அவர்கள் தவறாக எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆக என்னவாக இருக்கட்டும், அந்நஸ்ரு லித்தீனில்லாஹி தஆலா, உதவி என்பதும் மற்றும் அல்லாஹு தஆலா உதவி யாருக்கு என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உதவி, அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆக நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சூரத்துல் அலா, பிரபலமாக நாம் ஓதக்கூடிய சூரத்துல் அலா 87வது சூரா,
சூரா மக்கியாவாக இருக்கின்றது. இதில் 19 ஆயத்துகள் உள்ளன. சூரத்துல் ஆலாவில் சுப்ஹானல்லாஹ் முதலில் அல்லாஹு தஆலா தஸ்பீஹை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். தஸ்பீஹ் செய்வது, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உன்னுடைய இரட்சகன் மிக உயர்ந்த அந்தஸ்துடைய அந்த இரட்சகனுக்கு நீ புகழ்வாயாக, நீ துதிப்பாயாக, தூய்மைப்படுத்துவாயாக என்று. தூய்மைப்படுத்துவது என்பது எல்லா விஷயத்தின் அல்லாஹை தவிர அவதூறாக பேசக்கூடிய அனைத்து விஷயத்திலும் அல்லாஹை நாம் தூய்மைப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ் என்று நாம் கூறுகின்றோம் என்றால் என்ன? அல்லாஹை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், சுத்தப்படுத்துகின்றேன். எந்த விஷயத்திலிருந்து? மக்கள் என்னென்ன தவறுகளை, தவறான எண்ணங்களை அல்லாஹை பற்றி கூறுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு புதல்வன் இருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு உதவியாளன் இருக்கின்றான் என்று அது அனைத்தையும் நான் தூய்மைப்படுத்துகின்றேன். அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது, அவன் தேவையற்றவனாக இருக்கின்றான் என்று நாம் சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றோம். ஆக நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்தவண்ணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நான் முன்கூட்டியே சில பதிவில் என்ன செய்திருப்பேன். குறிப்பாக பெண்கள் நம்முடைய ரமதானுடைய மாதத்தில் கிச்சன்ல அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் அவர்கள் வேலையுடன், அவர்களுடைய அந்த பணியுடன், இஃப்தாருக்கு செய்யக்கூடிய விஷயத்துடன் அவர்கள் தஸ்பீயும் தஹ்மீதும் தஹ்லீலும் செய்தார்கள் என்றால் அவர்கள் ஆண்களை விட அதிகமாக அஜரும் கூலியும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக வீட்டில் நாம் குறிப்பாக பெண்கள் அவர்கள் அடுப்பறையில் இருக்கும் பொழுது அது ஒரு சிரமம் என்று எண்ண வேண்டாம். இது செய்வது அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சஹருக்கு மற்றும் இஃப்தாருக்குரிய உணவை ஏற்படுத்துவது என்பது அவர்களுக்கு நன்மைக்கு பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இன்னும் அதிகமாக அவர்கள் நன்மை பெற வேண்டும் என்றால் அவர்கள் அடுப்பறையில் இருக்கும் பொழுது தஸ்பீஹ் செய்து அவர்களுடைய சமையலை சமைக்கட்டும். தஸ்பீஹ் செய்து என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹை தஸ்பீஹ் செய்வதும், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், குறிப்பாக மாலையுடைய துவா, காலை மாலை துவாக்கள் அதை ஓதிக்கொண்டே நம்ம செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய கூலி அஜர் நமக்கு அதிகமாக பெறும். ஆக தஸ்பீஹ் எப்பொழுதுமே நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய நாவை நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய திக்ரில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த அல்லாஹு தஆலா இந்த பூமியையும் இந்த படைப்பினங்களை அல்லாஹு தஆலா சிறப்பான முறையில் படைத்தான். அதை பதப்படுத்தி அவர்களுக்கு என்னென்ன உணவுகள் தேவையோ அல்லாஹு தஆலா அனைத்தையும் அதை ஏற்படுத்தி அதை பெறுவதற்குரிய வழியையும் அல்லாஹு தஆலா காண்பித்தான். வல்லதி கத்தர ஃபஹதா, எவன் அந்த அனைத்து படைப்பினங்களுக்கு உணவையும் அவனே விதித்தானோ, பிறகு அந்த உணவை பெறுவதற்குரிய வழிமுறையும் அந்த பாதையும் அவனே காட்டினானோ, ஹிதாயத்தை கொடுத்தானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி இங்கு புகழப்படுகின்றது. ஆக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய அணு அளவு இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா ரிஸ்கை இல்லாமல் வைக்கவில்லை. அவர்களுக்கும் ரிஸ்கை கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அதை தேடக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், உரும்பக்கூடிய எறும்பாக இருக்கட்டும், பறக்கக்கூடிய பறவையாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய ஒட்டகம் கால்நடையாக இருக்கட்டும், ஏன் நம் மனிதனாக இருக்கக்கூடிய நாமாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன். அதை வகுத்து விட்டான். அதை தேடக்கூடிய வழிமுறையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஆக நாம் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு சின்ன ஒரு பூச்சிக்கு அல்லாஹ் தஆலா உணவை அளிக்கின்றான், கொடுக்கின்றான் என்றால் நாம் நம்முடைய ரப்புல் ஆலமீனை நாம் எவ்வளவு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். அதே போல ரிஸ்க் என்பது நமக்கு கிடைத்தே தீரும். ரிஸ்க் நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நாம் பெறாதவரை நாம மரணிக்க மாட்டோம். எழுதப்பட்ட ரிஸ்கை நாம் பெறாதவரை நாம் மரணிக்க முடியாது. அது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தவ்ஃபிய ரிஸ்கஹா வ அஜலஹா. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவும் அதுவரை மரணிக்க முடியாது எதுவரை அவனுக்கு எழுதப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவு வைக்கப்பட்ட உணவை அவன் பெறாதவரை. ஆக இந்த விஷயத்தை நாம ரிஸ்க் என்பது எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை நாம அதிகமாக இதை முழுமையாக அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவழிப்பதை விட மறுமை என்ற அந்த
நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக ரிஸ்க்குக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் மனிதன் அதையே பெறுவதற்காக தன்னுடைய நேரத்தை முழுமையாக அவன் செலவழிக்கின்றான். தொழுகையை விட்டுவிட்டு, நோன்பை விட்டுவிட்டு, அவன் எந்த நிலை என்றால் அல்லாஹ் அக்பர், என்னுடைய உணவுக்கு பிறகுதான் இந்த தொழுகையும் இந்த நோன்பு என்று நிலைமை வந்து விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நிலைமையிலிருந்து. இரண்டாவது படிப்பினை நமக்கு இந்த சூறாவில் மற்றும் கடைசியான படிப்பினை, மூன்றாவது படிப்பினை, வல்ஆகிரத்து கைரும் வ அப்கா. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மறுமை மனிதன் என்ன செய்கின்றான், இந்த உலகம்தான் அவனுக்கு நிரந்தரமானது, இந்த உலகம்தான் அவனுக்கு சிறந்தது என்று அவன் இந்த உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றானே. ஆனால் மறுமை என்பது வல்ஆகிரத்து கைரும் வ அப்கா, மறுமை என்பது அது நலனுமாக இருக்கின்றது, ஹைராகவும் இருக்கின்றது, அது நிரந்தரமாகவும் இருக்கின்றது, நிலையாகவும் இருக்கின்றது. எப்பொழுதுமே அது நிலைந்திருக்கும், அது அழியக்கூடியது கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். ஆக இந்த உலகத்தில் எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சரி, இது ஒரு சொற்பமான ஒரு நியமத்து தான், சொற்பமான ஒரு அருக்கொடை தான் அன்புக்குரியவர்களே. ஆக மறுமையுடைய நியமத் என்பது ஹைர், எப்பொழுதுமே அதில் ஹைர் தான் இருக்கும், அதில் நலன் தான் இருக்கின்றது, அதில் ஷர் என்பதே கிடையாது. அதே போல சுப்ஹானல்லாஹ், அந்த மறுமை என்பது நிலையானது, அதற்கு அழிவே கிடையாது. ஆக அந்த மறுமைக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக சூரத்துல் காஷியா நாம் பார்க்க இருக்கிறது. 88வது சூரத்துல் காஷியா. காஷியா என்பது மூடிக்கொள்ளுதல் அல்லது சூழ்ந்து கொள்ளுதலுக்கு சொல்லப்படும். இந்த சூரா மக்கியாவாக இருக்கின்றது. 26 ஆயத் இருக்கின்றது. இந்த சூறாவில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை, முதல் விஷயம், அல்லாஹு தஆலாவுடைய இந்த சூரத்துல் 11வது ஆயத்தில் தஸ்மஉ ஃபீஹா லாகியா, சொர்க்கத்தில் எந்த ஒரு வீணான விஷயங்களோ வீணான ஒரு சத்தங்களோ நீங்கள் கேட்க மாட்டீர்கள், அருவருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். சொர்க்கத்தின் நிலையை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணிக்கும் பொழுது, ஒரு முஸ்லிமுடைய வீடு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய நியமத்துகளில் ஒன்றானது ஒரு முஸ்லிமுடைய வீடு இந்த வீணான சப்தங்களிலிருந்து மற்றும் தேவையில்லாத விஷயத்திலிருந்து அது முழுமையாக சுத்தப்படுத்தப்படும். வீணான விஷயம் என்பது குறிப்பாக ஹராமாக்கப்பட்ட விஷயம், பாட்டு மற்றும் சாங்ஸ், மியூசிக் என்ற இந்த விஷயங்களிலிருந்து ஒரு முஸ்லிமுடைய வீடு சுத்தமாக இருக்கின்றது என்றால் இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியமத். அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய நியமத்திற்கு முன்னாலே இந்த உலகத்தில் அவனுக்கு முன்கூட்டியே ஒரு நிஅமல் முஅஜ்ஜல என்று சொல்வோம், விரைவாக கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஆக சுப்ஹானல்லாஹ், எந்த வீட்டில் இந்த மியூசிக்கும் பாட்டும் இந்த விஷயங்கள் இல்லாமல், அல்லது அதே போல கெட்ட வார்த்தையோ அல்லது சபிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது இது அந்த வீடு ஒரு சுகமான வீடாக இருக்கும். அது சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கின்றான், அங்கும் அப்படி எந்த ஒரு அருவருக்கக்கூடிய விஷயம் இருக்காது என்று. ஆக நம்முடைய வீட்டை நம் முஸ்லிமுடைய வீடுகளாக ஆக்க வேண்டும், உண்மையான ஒரு முஸ்லிம் வீடுகளாக ஆக்க வேண்டும். நமக்கு என்று குர்ஆன் இருக்கின்றது, நமக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை இருக்கின்றது. நாம் அனாதைகள் கிடையாது. அல்லாஹு தஆலா நமக்கு என்று ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றான். அவர்களை நாம் பின்பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நம்முடைய வீட்டை முஹம்மதி வீடாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை போல நாம ஆக்குவதற்காகவும் முஸ்லிம்களுடைய வீட்டை போல நாம ஆக்குவதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் ஒவ்வொருடைய முயற்சி இருக்கின்றது. தாய் தந்தையுடைய முயற்சியும் சரி, அதே போல குழந்தைகளுடைய முயற்சி, இந்த இரண்டும் இருந்தால்தான் அந்த வீடு சீரும் சிறப்பமாக அமையும். அந்த வீட்டில் வானவர்களுடைய வருகை இருக்கும். அந்த வீட்டில் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் அருளும் இப்பொழுதுமே நிலையாக இருக்கும். இரண்டாவது உபதேசம் இந்த சூறாவில் நாம் பெறக்கூடியது, நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய காரணங்கள் மற்றும் சோர்ஸில் மிக முக்கியமானது அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா படைத்த
எல்லாம் இந்த கடலாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், இந்த மலையாக இருக்கட்டும், இந்த பூமி பரவலாக இருக்கக்கூடிய பூமியாக இருக்கட்டும், எந்த ஒரு தூணும் இல்லாமல் எந்த ஒரு பில்லரும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வானமாக இருக்கட்டும், இதை அனைத்துமே பார்த்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அனைத்து விஷயத்தை கூறி இதிலிருந்து இதை பார்த்து நாம படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் எப்படி சுப்ஹானல்லாஹ் படைத்தான் என்று அவனுடைய ஆற்றலும் அவனுடைய கண்ணியத்தை நம்முடைய மனசில் நாம வைக்க வேண்டும். கடைசியாக இந்த சூறாவில் நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய அன்னவாஜிபு ஹுவ தஅவத்து இலல்லாஹ். என்னுடைய கடமை என்பது, என்னுடைய கடமை, நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், நம்முடைய கடமை என்ன? இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அது நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்முடைய அண்டை வீட்டினராக இருக்கட்டும், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், நாம் இந்த மார்க்கத்தை நாம் எத்தி வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய ரிசல்ட் நம் மீது கிடையாது. நாம் நம்முடைய பொறுப்பு, நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன? நாம் மக்களுக்கு நேரான வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பது என்பது நம் மீது பொறுப்பு கிடையாது. நாம் அதற்கு பொறுப்பாளி கிடையாது. அல்லாஹ் தஆலா தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக மார்க்க பணியில் மற்றும் உபதேசங்கள் செய்யும் பொழுது நான் உபதேசம் செய்த உடனே அவர் திருந்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அது நம் மீது கடமை கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள்தான் அதை அந்த உபதேசமாக எடுத்துக்கொள்வார்கள். கண்டிப்பாக முஃமினுக்கு செய்யக்கூடிய உபதேசம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம் மீது அந்த பொறுப்பு கிடையாது. படைப்பினங்கள் மற்றும் மனிதர்கள் நேர்வழி அனைவரும் பெற்றுவிட்டார்களா இல்லையா என்று நம் மீது பொறுப்பு கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். நபியே, நீங்கள் பொறுப்புதாரியார்களா இல்ல, அவர்கள் மீது நீங்க பொறுப்புதாரியார்களா இல்ல. உங்களுடைய வேலை மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும். மார்க்கத்தை நல்ல முறையாக பக்குவமாக ஹிக்மத்துடன் நீங்க எடுத்துரைக்க வேண்டும். ஈமான் கொள்வதும் அதை ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய உபதேசத்தின்படி நடப்பதும் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கின்றது. ஆக நாம் நம்முடைய இந்த குறிப்பாக மார்க்க விஷயத்தை எத்தி வைப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதோடைய ரிசல்ட்டுக்காக நாம காத்து கொண்டிருப்பது என்று நம் மீது பொறுப்பு கிடையாது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் காஷியாவில் பார்த்த இந்த படிப்பினங்கள் மற்றும் நசீஹாக்கள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நாம் இந்த 5 சூறாக்களில் பார்த்த நசீஹாவையும் படிப்பினங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து நாம் எப்பொழுதெல்லாம் இந்த சூறாவை ஓதுகின்றோமோ இந்த நசீஹாவை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா இதை சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.